வணக்கத்துடன் இது இன்பா டாக்ஸ். ஒரு குழந்தை ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் பிறக்கிறது என்றால் அந்த தாய்க்கும் தந்தைக்கும் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். அதுவும் தற்பொழுதுள்ள காலங்களில் ஒரு குழந்தை பெற்றெடுப்பது என்பதே மிகப்பெரிய ஒரு கேள்வியாக மாறிவிட்டது. நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் ஒவ்வொரு இடங்களிலும் குழந்தை பெறுவதற்கான மருத்துவமனைகள் அதிகமாகிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு களமும், ஆந்திரா போன்ற மாநிலங்களில் நீங்கள் இன்னொரு குழந்தையை பெற்றுக்கொண்டால் உங்களுக்கு அரசு சார்பில் நிதி தரப்படும் என்று அறிவிக்கக்கூடிய ஒரு நிலைமையும் நீடித்து கொண்டிருக்கின்றன. எனவே ஒவ்வொரு குழந்தையுடைய பிறப்பு என்பது இப்பொழுது ஒரு அரிதான ஒன்றாக இருக்கின்றது. அதுபோல பிறந்த குழந்தையை ஒவ்வொரு தாயும் தந்தையும் அவர்கள் என்ன நினைத்து அந்த குழந்தையை வளர்ப்பார்கள் என்றால், நான் பட்ட கஷ்டம் என்னுடைய குழந்தை படக்கூடாது, அவள் நல்ல நிலைமைக்கு வர வேண்டும், நான் வியர்வை சிந்தி உழைத்தால் கூட பரவாயில்லை, என்னுடைய குழந்தை நிம்மதியாக வளர வேண்டும், எனக்கான ஒரு அடையாளமாக அவள் இருக்க வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு தாயும் தந்தையும் நினைக்கின்றார்கள். சில நேரங்களில் தந்தை காலையிலிருந்து இரவு வரை வேலைக்கு சென்று விடுவார். வேலைக்கு சென்று விட்டு வீட்டுக்கு திரும்பி வருகின்ற பொழுது தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தன்னுடைய குழந்தையின் அசைவை பார்த்து அவர் ரசித்து விட்டு தன் குழந்தைக்காக மனதிற்குள் சந்தோஷப்பட்டு கொண்டு சொல்லக்கூடிய அந்த நிலைமைகளை எல்லாம் நம்மால் பார்க்க முடிகின்றது. எனவே தவமாகத்தான் ஒவ்வொரு குழந்தைகளையும் ஒவ்வொரு தாயும் தந்தையும் நினைக்கின்றார்கள். அப்படி நினைக்கப்பட்ட ஒரு குழந்தை சீரழிக்கப்பட்டு விட்டது, அழிக்கப்பட்டு விட்டது என்கின்ற செய்தி அந்த தாய்க்கும் தந்தைக்கும் எவ்வளவு பெரிய வலியை கொடுக்கும் என்பதை நாம் அறிந்திருக்கக்கூடிய ஒன்றுதான். தற்பொழுது கோயம்புத்தூரில் நடந்திருக்கக்கூடிய ஒரு துயர சம்பவம் அதனை வெளிக்காட்டுவதாகத்தான் அமைந்திருக்கிறது என்பதுதான் நிஜம். அதாவது தூங்க முடியவில்லை. அந்த குழந்தையுடைய அழுகுரல் நம்மளுடைய காதுகளில் கேட்பது போன்ற ஒரு உணர்வு தான் இருக்கின்றது. ஒரு 2 காமுகர்கள் கோயம்புத்தூரில் சூலூர் என்கின்ற பகுதியில் ஒரு 10 வயது குழந்தையை அவர்கள் அழித்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை கேட்ட பொழுது நம்மால் தூக்கம் வரவில்லை என்பதுதான் நிஜம். அந்த குழந்தை இவர்களிடம் அந்த குழந்தை போகின்ற பொழுது எவ்வளவு நம்பிக்கையாக அண்ணன் அழைக்கின்றார்கள் அல்லது மாமா அழைத்திருக்கிறார், அவரோடு செல்வோம் என்று அந்த குழந்தை சென்றிருக்கலாம். அந்த குழந்தையை அவர்கள் சீரழிக்கின்ற பொழுது அந்த குழந்தை எவ்வளவு வேதனையோடு அது கதறி இருக்கும். நம்மளை காப்பாற்றுவதற்கு நம்ம அப்பா வந்து விடுவார், நம்மளை காப்பாற்றுவதற்கு நம்ம அம்மா வந்து விடுவார்கள் என்ற நம்பிக்கையில் அது பக்கமெல்லாம் திரும்பி திரும்பி பார்த்திருக்கும். எங்காவது இறைவன் நமக்கான ஒரு கருணையை காட்டி விடுவானா என்று அந்த குழந்தையின் அழுகுரல் வானை கூட மீறி சென்றிருக்கும். ஆனால் எல்லோருமே செவிடர்களாக மாறக்கூடிய ஒரு களம்தான் அந்த இடத்தில் நடந்திருக்கிறது. காரணம், தந்தைக்கும் தாய்க்கும் குழந்தை என்ன ஆனது என்கின்ற விடயமே தெரியாத காரணத்தினால்தான் அவர்கள் காவல்துறை அதிகாரிகளை போய் பார்க்கிறார்கள். காவல்துறை அதிகாரிகளும் உடனடியாக வழக்கை பதிவு செய்து அங்கு இருக்கக்கூடிய அனைத்து கேமராக்களையும் அவர்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுதுதான் இந்த 2 பேர் அழைத்து கொண்டு சென்ற அந்த விடயம் அவர்களுக்கு புரிகின்றது. உடனடியாக தங்களுடைய விசாரணையை முடுக்கிவிட்ட காவல்துறை அதிகாரிகள் அவர்களை தேடுவதற்கான களங்களை எடுக்கிறது. அதில் மோகன்ராஜ் என்கின்றவன் நாகப்பட்டினத்தில் இருந்து வேலை செய்வதற்காக கோயம்புத்தூருக்கு வந்தவன். மோகன்ராஜ் என்பவன் இந்த கார்த்திக் என்கின்றவனுக்கு உதவி செய்யக்கூடியவனாக இருக்கக்கூடியவன். எனவே இவர்கள் 2 பேரும் சேர்ந்துதான் அந்த குழந்தையை கடத்தி கொண்டு சென்றிருக்கிறார்கள் என்கின்ற விடயம் எப்படியாவது குழந்தையை காப்பாற்றி விடலாம் என்கின்ற நம்பிக்கையில் காவல்துறை அதிகாரிகள் இரவு பகல் பாராது அவர்கள் தேடுதல் வேட்டையை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் திடீரென்று ஒரு செய்தி வருகின்றது. அந்த வீட்டின் அருகாமையில் ஒரு உடல் கிடக்கிறது என்றும் அந்த உடல் அந்த குழந்தையின் உடலாக இருக்கும் என்ற செய்தி வருகின்றது. உடனே எல்லோரும் போய் பார்க்கிறார்கள். அந்த குழந்தை சீரழிக்கப்பட்டு மரணிக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற அந்த விடயத்தை கண்டுபிடிக்கிறார்கள். காவல்துறை அதிகாரிகளில் இருந்து அனைவருமே ஒரு நிமிடம் அவர்கள் தங்களை மறந்து அழக்கூடிய ஒரு நிலைமைதான் அந்த உடலை பார்த்த பொழுது இருந்தது என்பதுதான் நிஜம். இந்த செய்தி தமிழக அரசிற்கு வந்த பொழுது அதை ஜீரணிக்கக்கூடிய நிலைமையில் தமிழக முதலமைச்சர் இல்லை என்பது நமக்கு அங்கிருந்து நண்பர்கள் வட்டாரங்களில் நாம் அறிந்த செய்திகள் மூலம் நம்மால் தெரிகின்றது. உடனடியாக யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுங்கள் என்று காவல்துறை அதிகாரிகளுக்கு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. காவல்துறை தலைவர் சந்தர்ராய் ரத்தோர் அவர்கள் உடனடியாக கோவைக்கு செல்லுங்கள் என்று அவர் அனுப்பி வைக்கப்படுகின்றார். அதுபோல அமைச்சர் பெருமக்கள் உடனடியாக அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நீங்கள் உடனடியாக போய் ஆறுதல் சொல்லுங்கள் என்று அவர்கள் அனுப்பி வைக்கப்படுகின்றார்கள். தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய செய்திகளை வைத்து பார்க்கின்ற பொழுது
முதலமைச்சர் அவர்கள் தொலைபேசி மூலம் அந்த குடும்பத்தோடு பேசியிருக்கிறார். அந்த குடும்பத்திற்கு என்ன உதவிகள் செய்வதற்கான களங்களாயினும் அதை எடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று அரசு சார்பில் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த காமுகர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று தஞ்சாவூர், கோயம்புத்தூர் போன்ற பகுதிகளில் பெண்கள் இரவு முழுவதும் போராட்டங்களை எடுத்திருந்த ஒரு களங்களை பார்க்க முடிகின்றது. அவர்கள் மெழுகுவர்த்தியை ஏற்றி வைத்து அதிலே நீதி வேண்டும் என்று குரல் எழுப்பி நிற்கக்கூடிய ஒரு காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. எதிர்க்கட்சிகளை பொறுத்த மட்டில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சியே உங்களுடைய ஆட்சியில் நீதி, அதாவது சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்கின்ற ரீதியில் அவர்கள் கருத்துக்களை பதிவிட்டு தங்களுடைய அரசியலை மையப்படுத்திய களங்களை எடுத்துக்கொண்டு பயணிக்கிறார்கள் என்பதாகத்தான் நம்மால் பார்க்க முடிகின்றன. ஆனால் நாம் அந்த விவரம் அறிந்த மக்கள் மத்தியிலே கேட்கின்ற பொழுது, எப்பொழுதுமே ஒரு ஆட்சி மாற்றம் வருகின்ற பொழுது அந்த பழைய ஆட்சியில் இருந்த அதிகாரிகள் இந்த ஆட்சியில் மாற்றுவதற்கான களம் ஏற்படும். அப்படி மாற்றுவதற்கான களம் ஏற்படுகின்ற பொழுது ஏற்படுகின்ற இடைவெளிகளை பயன்படுத்தி சமூக விரோதிகள் இதுபோன்ற நிகழ்வுகளை நடத்துவது ஒரு செயல்பாடாகவே இருந்திருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது என்று குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் இந்த முறை காவல்துறை தலைவராக சந்தர் ராய் ரத்தோர் அவர்கள் பதவி ஏற்ற மறு நிமிடத்திலிருந்து அனைத்து காவல்துறை அலுவலகங்களுக்கும் ஒரு செய்தி அனுப்பப்பட்டது. காவல்துறை அலுவலகங்களுக்கு கட்சிக்கரை கட்டிக்கொண்டு யாரும் எந்தவிதமான உதவிகளும் பெறுவதற்கு அனுமதிக்கக்கூடாது. நேர்மையான முறையில் மக்களுக்கான ஒரு காவல்துறை அதிகாரிகளாக நீங்கள் செயல்பட வேண்டும் என்ற ஒரு சுற்றறிக்கை அவர்களுக்கு அனுப்பப்பட்டது. எந்த காவல்துறை அதிகாரிகளும் லஞ்சம் வாங்கக்கூடாது என்பதும் உறுதிப்படுத்தப்பட்டு மிக கடுமையாக காவல்துறை அதிகாரிகளுக்கு அந்த சுற்றறிக்கை அனுப்பப்பட்டன. தற்பொழுது எல்லா காவல்துறைகளிலும் காவல்துறை அதிகாரிகள் மிக தீவிரமாக மக்கள் பணியில் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு களங்களை நம்மால் பார்க்க முடிகின்றது. இரவு பகலாக சமூக விரோதிகளை தேடி வேட்டையாடக்கூடிய களங்களை அவர்கள் எடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இவைகள் பரபரப்பாக இருக்கக்கூடிய இந்த சூழலில்தான் இந்த கோயம்புத்தூர் துயர சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. அது உண்மையிலே அது ஜீரணிக்க முடியாத ஒன்று. அந்த மோகன்குமார் இப்பொழுது வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் என்றும், கார்த்திக்குடைய கையும் காலும் உடைந்து இருக்கிறது என்றும் இப்பொழுது செய்திகள் வருகின்றன. அவனை மருத்துவமனையில் வைத்து சிகிச்சைகள் அளிக்கப்பட்டிருக்கிறது என்ற தகவலும் இருக்கிறது. நம்மை பொறுத்த மட்டில் கடுமையான தண்டனை இவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாடில் நாம் உறுதியாக இருக்கிறோம். இனிமேல் இதுபோன்ற ஒரு சம்பவம் நடைபெற்றுவிடக்கூடாது என்பதில் அரசு மிக கவனமாக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுப்பப்படுகின்றன. தற்பொழுது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்திகளை வைத்து பார்க்கின்ற பொழுது சமூக ஆர்வலர்கள் அல்லது மற்றவர்கள் குறிப்பிடுகின்றது என்னவென்றால், திட்டமிட்டு இந்த ஆட்சியின் மீது களங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் ஒரு சில எதிர்க்கட்சிகளை சார்ந்தவர்கள் இதுபோன்ற ஒரு நகர்வுகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்களா என்கின்ற விடயத்தை அரசு தீவிர கவனத்தில் எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை மக்களால் எழுப்பப்பட்டிருக்கின்றது. சில ஊடகங்கள் தங்களுடைய பதிவுகளில் இதை பதிவிட்டும் இருக்கின்றன. அரசை பொறுத்த மட்டில் கண்டிப்பாக எதிர்க்கட்சிகளுடைய செயல்பாடுகளை சற்று உன்னிப்பாக கவனிக்க வேண்டியதும் கட்டாயமாக இருக்கிறது என்பதுதான் நிஜம். அந்த மரணத்தை தழுவி இருக்கக்கூடிய அந்த குழந்தையின் ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்று கோருவதா, அல்லது அந்த ஆன்மா இந்த மண்ணிலே இருந்து இந்த இரண்டு கயவர்களையும் இஞ்சி பை இஞ்சாக அவர்களை அழிப்பதற்கான ஒரு களத்தை எடுக்க வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டுவதா என்று தெரியவில்லை. பெண்களை போதைப் பொருள்களாகவே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்கள் எப்பொழுது திருந்துவார்கள் என்று காத்திருந்தே இந்த உலகம் அழிந்து போய் விடுமோ என்கின்ற எண்ணம் தான் மனதிற்குள் எழும்பியிருக்கின்றன. காத்திருப்போம். இன்னும் பல தகவல்கள் அந்த சம்பவங்களை பற்றி கிடைக்கக்கூடிய சூழலில் அவைகளை உங்களுக்கு நான் தெரிவிப்பேன். நன்றி.